கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை, நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்கள் நீதிமான்கள், உங்கள் மேலே ஆசீர்வாதம் தங்கும், உயர்வு தங்கும், செழிப்பு தங்கும், விடுதலை தங்கும், மீட்பு தங்கும், சுகம் தங்கும். அல்லேலூயா. காரணம், நீங்கள் நீதிமான். எப்படி? ரோமரில் இயேசுவின் இரத்தத்தாலே நீங்கள் நீதிமானாய் மாறி இருக்கிறீங்க. நீங்கள் நீதிமானாய் மாறி இருப்பதனால ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கும், உயர்வு உங்கள் வீட்டில் தங்கும், விடுதலை உங்கள் வீட்டில் தங்கும். கவலைப்படாதிருங்கள். காரணம், நம்மளை இயேசப்பா இரத்தத்தால் மீட்டு உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றிட்டார். நீதிமானாக மாற்றிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? நீ என் பிள்ளையாக மாறிட்ட, அதனால் நான் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தங்கும், உங்கள் மேலே தங்கும். பயப்படாதுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும், ஆனால் உங்களை வேறு வெறித்தெடுத்து உங்களை நீதிமானாக மாற்றிருக்காருல இரத்தத்தால். நீதிமானாக மாற்றிட்டு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் வீட்டில் தங்க வச்சுட்டாரு. சமாதானம் பாருங்க. சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் இங்கே சோர்ந்து போகாதீங்க. அவர் எல்லாமே பார்த்து கொள்வாருங்க. அப்பா எல்லாமே பார்த்து கொள்வாருங்க. கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தாப்பனை இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்கள் கிருபையும் உடைய பலனும் உடைய வல்லமையும் உடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.